நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, புரமோட்டர் அதுக்கப்புறம் டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன பங்குகளுடைய டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் அதுக்கப்புறம் டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன பங்குகள் நெறைய வீடியோ போட்டிருக்கோம். இப்ப ரீசென்ட்டா போட முடியல. இப்ப தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புரமோட்டர் வாங்குன பங்குகளும், டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன பங்குகளும் டீட்டெயில் எடுத்து வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11 ஸ்டாக் இருக்கு. சில ஸ்டாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபெமிலியரான ஸ்டாக்கு. சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புதிய ஸ்டாக்கு. நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, HCL டெக்னாலஜி. HCL டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கியிருக்காங்க. இந்த ஐடி இண்டெக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனு. ஆல்மோஸ்ட் 50% மேல நல்ல ஒரு டவுனா இருக்கு. நெறைய ஸ்டாக் ஐடி ஸ்டாக்ல நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. இந்த HCL வந்து பார்த்தீங்கன்னா, 5% டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து நல்லா கம்மியா தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்குமே நல்லா அதிகமா வச்சிருக்காங்க. ரீசென்ட்டா ரிசல்ட் வந்திருக்கு. மார்ச் ரிசல்ட்டு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கொஞ்சோண்டு தான் கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்கு. 4000 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 4491 கோடி. ஆல்மோஸ்ட் 400 கோடி அதிகமாவே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் மார்ச்சோட கம்பேர் பண்ணும்போது 100 கோடி அதிகமாவே பண்ணியிருக்காங்க. HCL டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நம்மளுக்கு தெரியும். யாருக்கும் தெரியாத ஒரு ஸ்டாக் கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஐபிஓ வந்த ஸ்டாக்கு. ஜாரோ இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி மேனேஜ்மென்ட் ரிசர்ச். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப் 1000 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல். ஹை ரிஸ்க். இந்த ஸ்டாக் ஐபிஓ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நல்ல ஒரு டவுன் ஆல்மோஸ்ட் 50% டவுன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, இவங்க ஹையர் எஜுகேஷன் அண்ட் அப்ஸ்கில்லிங் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிஏ, எம்காம், எம்ஏ, பிஜிடி இந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் குடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் வந்து புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. பேஸ் வேல்யூ 10, ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 20 தான். ஆர்ஓசி, ஆர்ஓஐ நல்லாவே இருக்கு. ஒரு ஒரு மைக்ரோ கேப் ஹை ரிஸ்க்கானது. இவங்களோட ரிசல்ட் வந்திருக்கு. மார்ச் ரிசல்ட் ஆல்ரெடி வந்திருக்கு. 73 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 60 கோடிலேருந்து 73 கோடி, 11 கோடி வந்து அதிகமாவே பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டு. நெட் ப்ராஃபிட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 21 கோடி. லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7 கோடி. அதோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 21 கோடி அதிகமாவே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர்ல வந்து 18 கோடி. அதோட ஒரு 3 கோடி அதிகமா தான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்க நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஹிந்துஸ்தான் லீவர்லேருந்து டீமெர்ஜர் ஆன ஸ்டாக்கு குவாலிட்டி வால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. எல்லாருக்குமே தெரியும். ஐஸ்கிரீம் கம்பெனி இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க ரீசென்ட்டா. ரூ. 26 தான் இந்த பிரைஸ் ட்ரேட் ஆகுது. ஒரு ஸ்மால் கேப் மார்க்கெட் இது கம்பெனி வந்து ஸ்மால் கேப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னி ஸ்டாக் மாரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் வந்துட்டு ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் டவுன்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வாங்கியிருக்காங்க. இதோட ரிசல்ட் இன்னும் வரல. லாஸ் மேக்கிங் கம்பெனி. கம்பெனி ப்ராஃபிட் பண்ணாதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில அவங்களுடைய ஷேர வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்றாங்க. அது முக்கியமான காரணம் என்னன்னா, ஓனருக்கு தெரியும். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு குரோத் ஆகுன்ட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பெனி மேல நம்பிக்கை வச்சு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டேக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்றாங்க. குவாலிட்டி வால்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி தான். எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது வந்து இப்ப நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்குன பங்குல வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் பிளே இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் தான். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 31. ஃபண்டமெண்டலா வந்து பார்க்கையில புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ தான் இருக்கு. பெக் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்ல யூஸ் பண்ற டோரு, பிளைவுட் அந்த மாரிக்கு நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, மரம் சம்மந்தமான வீட்டுக்கு யூஸ் பண்ற ஃபர்னிச்சர் அந்த மாரிக்கு உள்ள இதான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்திருக்கு. சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்கு மார்ச் ரிசல்ட்டு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு 11. நெட் ப்ராஃபிட்டும் நல்லாவே கூடியிருக்கு 14லேருந்து 31. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டேக்க இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக்லயுமே. 51.80லேருந்து பார்த்தீங்கன்னா, 51.90 ஆயிருக்கு. ரீசென்ட்டா புரமோட்டரும் வாங்கியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்குன பங்குல வந்து பார்த்தீங்கன்னா, என்ஆர்எஃப் பியரிங். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டரும் வாங்கியிருக்காங்க. ரீசென்ட்டா வந்து பார்க்கையில நம்ம எஃப்ஐயும் இந்த மார்க்கெட் ஸ்டாக்ல இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் 2% ஏறி இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல தாங்க இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 51 இருக்கு. பிளட்சிங் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 77% பிளட்சிங் வச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்ல. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு அதிகமாவே இருக்கு. பேஸ் வேல்யூ 2. பேரிங் கம்பெனி இந்த கம்பெனி. ஸ்டாக் நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு ரீசென்ட்டா மார்ச் மாசத்துல. லாஸ்ட் 1 மந்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. ரிசல்ட்டும் வந்திருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 372 கோடி நல்லாவே குடுத்துருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாவே கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 29லேருந்து 42 கோடி. புரமோட்டரோட ஸ்டேக் பார்ப்போம் இங்க. 51.22லேருந்து 53.20 தான் இருக்கு. சேமா தான் இருக்கு. இப்ப தான் ரீசென்ட்டா வாங்கியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா,
மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கின ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்டாக்கு ப்ரொமோட்டர் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா, பைசா டிஜிட்டல். இதில் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருக்காரு. இந்த ஸ்டாக் ரீசெண்டாக நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கின ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல். இதை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல் 4000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸு, அதாவது வீட்டில் லைட்டு அந்த மாதிரி டியூப் லைட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபேனு எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 38.3 இருக்குது. பிளச்சிங் எதுவும் கிடையாது. கடன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கீழே தான் இருக்குது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் கொஞ்சம் நல்லா டவுனில் தான் இருக்குது. மார்ச் ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கோடி அதிகமாகவே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 40 கோடி. நல்லாவே ரிசல்ட் ஓரளவுக்கு பரவாயில்லாம கொடுத்துருக்காங்க இந்த மார்ச் மாதத்தில். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்க்கையில ப்ரொமோட்டர் 38.30லேருந்து 38.30 தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. லேட்டாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல் இது வந்து ப்ரொமோட்டர் வாங்கல, நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினதில் வந்து பார்த்தீங்கன்னா, பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கும். ஃபண்டமெண்டலாக பார்க்கையில ரொம்ப வீக் தாங்க. இது நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங் தான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வாங்கி வச்சிருந்தேன். கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் கிடச்சிது. வித்துட்டு வெளியில் வந்துட்டேன். இந்த ஸ்டாக் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா, பந்தன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. இது பந்தன் மியூச்சுவல் ஃபண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசி வாங்கியிருக்காங்க. கோல்கேட் ஃபார்மாலியோ. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜியில் உள்ள ஸ்டாக் தான். நல்ல ஒரு டவுன்ல இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. 58,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. கோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். நம்பர் 1 ஃபேஸ்ட்ல இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1ல தான் இவங்க இருக்காங்க. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மார்ச் ரிசல்ட் வரல. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில ப்ரொமோட்டர் கிடையாது. சாரி எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஐயில் பார்க்கலாம். எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா 4.65லேருந்து 4.98. எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சோபா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டாக் நல்லா டவுனு நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த செக்டாரை பத்தி ஃபுல் டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 77 ரொம்ப அதிகமாக இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கையில ஒரு மிட் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. இதில ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வரல. மார்ச் ரிசல்ட் வந்திருக்கு ரிசல்ட்டு. சேல்ஸ் அருமையான ஒரு சேல்ஸுங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கோடிக்கு மேல அதிகமா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரும் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 600, 700 கோடிக்கு மேல அதிகமா சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, டபுளா இருக்கு. 4லேருந்து 8 இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா குடுத்துருக்காங்க. 15 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, 92 கோடி சாரி. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க. மார்ச் ரிசல்ட்டு சோபா. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 52.88 இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரொமோட்டர் வாங்கவே இல்ல. இதில வந்து எஃப்ஐ வாங்கியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து வாங்கியிருக்காங்க. டிஐல தான் நம்ம பந்தன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 6.07லேருந்து பார்த்தீங்கன்னா, 6.71 வாங்கியிருக்காங்க பந்தன் பேங்க்கு. இந்த வீடியோல டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 ஸ்டாக் பார்த்துருக்கோம். 11 ஸ்டாக் கிடையாது, 10 ஸ்டாக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டாக்கு தாங்க. ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, நிப்பான் மியூச்சுவல் ஃபண்டு. பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன பங்கு வந்து பார்த்தீங்கன்னா, டார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சோபா. இது வந்து பார்த்தீங்கன்னா, பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா, கோல்கட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரொமோட்டர் தான். ப்ரொமோட்டர் வாங்குன பங்கு வந்து பார்த்தீங்கன்னா, HCL, பைசாகோ டிஜிட்டலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாரோ இன்ஸ்டிடியூட், குவாலிட்டி வால்ஸு, கிரீன் பிளே இண்டஸ்ட்ரீஸ், NRB பியரிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டரும் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிலது நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. சிலது ஃபண்டமெண்டல் ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். எந்த ஒரு ஸ்டாக்குமே பை காலோ, செல் காலோ கிடையாதுங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓனா அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓன் அனலைஸ் பண்ண தெரியாதுன்னா, நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசரை கேட்டு நீங்க வாங்கலாமா வேணாமா முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டேட்டாவும் எடுத்து உங்களுக்காண்டி வீடியோ ரெடி பண்ணி நான் போடுறேன். நீங்க ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான லைக் குடுங்கன்னு சொல்றேன். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.